பிக் பாஸ் சீசன்ல பாத்தீங்கன்னா, "ஷாரிக் பையா பாவம்" இந்த வார்த்தை பயங்கரமா வைரலா இருக்கு ஐஸ்வர்யா தத்தா சொல்லி. ஆக்சுவலா ஷாரிக்குடைய நேச்சர் எல்லாராலயுமே ஈர்க்கப்படக்கூடியது. ஏன்னா, அவருடைய மேரேஜ் லைஃப் அவர் வந்துட்டு அழகா கல்யாணம் பண்ணதா இருக்கட்டும், நெறையாவ ட்ரீட் பண்றதா இருக்கட்டும், ஷாரிக்குடைய இயல்பு, இது எல்லாமே ரசிகர்களால ரொம்ப ரசிக்கப்படுது. ரீசன் என்னன்னா, மரியா ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு டிவோர்ஸ் ஆனவங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய குழந்தை, பெண் குழந்தையே இருக்கா. ஸோ என்னாச்சு அப்டின்ட்டுன்னா, அவங்களோட வீட்ல வந்துட்டு எப்படி சம்மந்தம் வாங்குனாருன்னு தெரியல. ஏன்னா, உமார் ரியாஸா இருக்கட்டும், ரியாஸ் கானா இருக்கட்டும், ஷாரிக்க ஓகே சொல்லியிருக்காங்க. செகண்ட் மேரேஜ் மாதிரி அந்த பொண்ணுக்கு பண்ணிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை சிறப்பா போயிட்டுருக்கு. குழந்தையும் பொறந்தாச்சு. ஒரு பையனும் பொறந்திருக்காரு. சொல்ல போனோம்னா, மரியாவுடைய குழந்தைய இவங்க தன்னுடைய குழந்தைய அவ்ளோ அழகா பாத்துக்கிறாங்க. பேத்தியா அடாப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்ல ஃபுல்லா பசங்க. ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவள நல்லா பாத்துக்கணும்னு பேசுறதா இருக்கட்டும், அந்த பெண் குழந்தைக்கு குடுக்கக்கூடிய பாசம், அன்பு, அந்த குழந்தைய பார்க்கக்கூடிய விதமா இருக்கட்டும், "ஷாரிக் என்னோட டாட்" அப்படின்னு அந்த குழந்தைய சொல்ல வைக்கிறது. இது எல்லாமே ஒரு பக்கம் ரொம்ப மாடர்னைஸ்டா ரொம்ப நல்லா இருக்கு. நெறைய பேர் இப்படி பண்ண மாட்டாங்கன்றதா எதார்த்தம். ஸோ, இந்த ஒரு விஷயத்துல ஷாரிக் அவர்கள ரியாஸ் கானும், உமார் ரியாஸும் அழகா வளர்த்துருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு புகைப்படம் வைரல் ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைக்காக ரூம ஃபுல்லா அடாப்ட் பண்ணிட்டு மாத்தியிருக்காங்க. ஸோ, அதனால அம்மா வீட்ல இருக்கனால, "நீங்களும் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு" சொல்லிட்டு ஒரு பயங்கரமான வைரலான வீடியோ ஒண்ண வெளியிட்டிருக்காங்க. ஷாரிக், உமார் ரியாஸ், ரியாஸ் கான் இவங்க 3 பேருமே மரியாவுக்கு கிடைச்ச கிஃப்ட்ன்னே சொல்லலாம். மரியா அவர்கள் அன்புல நெறைய ஏங்கியிருப்பாங்க. நெறையவே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுருப்பாங்க. கடைசியா மரியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அன்புன்றது பெரியது. ஏன்னா, ஒரு மனிதனால காதலிக்கப்படுவது ஏஜ் டிஃபரன்ஸ் அதையும் தாண்டி வரக்கூடிய அந்த காதல்ன்றது ரொம்ப அழகானது. அந்த காதல்ல அந்த பையன் அவங்கள பாத்துக்கிற விதம், அவங்கள புரிஞ்சுக்கிற விதம், அவங்க வேணும்னு நெனைக்கிறது இதெல்லாம் அழகா இருக்கும். அதுதான் இப்ப நடந்திருக்கு. ஷாரிக் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மேஜிக்கல் மொமெண்ட்டே நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ, இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.